பாலியல் வழக்கில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மயிலாடுதுறை ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அங்கன்வாடிக்கு படிக்கச் சென்ற 3.5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 17 வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்தனர். இச்சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மயிலாடுதுறையில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, சீர்காழியில் அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது குழந்தை 17 வயது சிறாரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் குழந்தை மீதும் தவறு இருப்பதாக தெரிவித்தார். லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தைய தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் எனிதிங். ஆட்சியரின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுக எம்பி கனிமொழி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் எதிர்வினையாற்றினர். கனிமொழி தனது எக்ஸ் பதிவில், குழந்தைகளுக்கு எதிராக இப்படியான கருத்துக்களை பேசும் நபர்கள் எப்படி தங்களை படித்தவர்கள் என்றும் மனிதர்கள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள், நாம் ஏன் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். மயிலாடுதுறை ஆட்சியர் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழிபோட்டு அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை ஆட்சியாளர்கள் வெளியிட்டதன் தொடர்ச்சியே மாவட்ட ஆட்சியரின் பேச்சு என கூறியுள்ளார். அதே நேரத்தில் பாலியல் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வை பெற்றோர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தான் பேசியதாக ஆட்சியர் மகாபாரதி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்தார். இச்சூழ்நிலையில் மயிலாடுதுறை ஆட்சியரை மாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாநகராட்சி ஆணையராக இருந்த HS ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் மகாபாரதிக்கான பணியிடம் அறிவிக்கப்படவில்லை.